சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு போட்டியிடும் 4 வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு போட்டியிடும் 4 வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்து விவரங்களை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், அதிமுக சார்பில் எத்தனை பேர், யார் யாரெல்லாம் இந்த மாநிலங்களவை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள்? விவரங்களில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் நவநீத கிருஷ்ணன், கன்னியாகுமரி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் விஜயகுமார் மற்றும் எஸ்ஆர்பி என்று அழைக்கப்படும் முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் ஆகிய 4 பேர் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கும் சட்டப்பேரவை செயலாளர் டி ஜமாலுதீன் அவர்களுடைய அறைக்குள் தற்பொழுது வேட்புமனு தாக்கலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கல் 3 பேர் உடன் இருக்கிறார்கள், 4 பேர் முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கலின் போது முக்கிய அமைச்சர்கள் உடன் இருக்கிறார்கள். அதாவது ஓ பன்னீர்செல்வம், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்களும் உடன் இருக்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கல் என்பது இன்னும் சில நிமிடங்களில் முடியிருக்கிறது. மகாலிங்கம், இந்த தேர்தல் எப்போ நடைபெறுகிறது? தமிழகத்திலிருந்து முக்கியமா எத்தனை பேர் இதுல வந்து போட்டியிடுறாங்க? அதை பற்றி விவரங்களை சொல்லுங்க. தற்போது தமிழகத்திற்கான மாநிலங்களவையில் 6 காலி இடங்கள் உருவாகியிருக்கின்றன. இந்த 6 காலி இடங்களுக்கான தேர்தல் வரும் 11ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இது பார்த்தோமானால், அதாவது 34 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கும் பட்சத்தில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு செய்யப்படுவார். அந்த கணக்கின் அடிப்படையில் தமிழகத்தில் தற்பொழுது அதிமுகவிற்கு 4 உறுப்பினர்கள் தேர்வாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திமுகவில் இருந்து 2 உறுப்பினர்கள் தேர்வாக வாய்ப்புள்ளது. நேற்று திமுக சார்பில் RS பாரதியும் TKS இளங்கோவனும் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்களோடு சேர்த்து இன்று அதிமுக சார்பில் வைத்திலிங்கம், நவநீத கிருஷ்ணன், விஜயகுமார் மற்றும் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் ஆகிய 4 பேரும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த முறை காங்கிரசுக்கு இதில் மாநிலங்களவையிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வாக வாய்ப்பு அமையாமல் போய்விட்டது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த முடிந்த ஆண்டை பார்க்கும் பொழுது சுதர்சன் நாச்சியப்பன், ரவி பெர்னாட், KP ராமலிங்கம், நவநீத கிருஷ்ணன், மனோஜ் பாண்டியன், தங்கவேல் ஆகிய 6 பேருடைய பதவிக்காலம் ஜூன் மாதத்தோடு முடிவடைந்திருக்கிறது. இதில் சுதர்சன் நாச்சியப்பன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், தங்கவேல் திமுகவை சார்ந்தவர், மீதமுள்ள 4 பேரும் அதிமுகவை சார்ந்தவர்கள். மொத்தம் 6 காலியிடங்கள் உருவாகியிருக்கின்றன. அதற்கு பதிலாக தற்பொழுது இன்று வரை 6 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த கட்சியிலே 34 எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆதரவு இருக்கும் பட்சத்தில்